Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸில் வந்து இது முடிச்சிருக்கும். நான் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வார்ட்ரோப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாக்கெட் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக வார்ட்ரோப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டோர் வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க, திருப்பி வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி திருப்பி வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்கோம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். இதோட ஒர்க் டியூரேஷன்ன்றது வந்து 10 டேஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இது ஆக்சுவலாக வந்து நாங்கள் நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து பண்ணி அதுக்கப்புறம் போய் அங்கே ஃபிட்டிங் எல்லாத்தையும் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது டோட்டலாக வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் வந்து அதோடய ஃபினிஷிங் வைஸ் வந்து இப்படி இருக்கும். மேலே வந்து கிரே கலர், கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். இதில் வந்து ஆக்சுவலாக ப்ளூ கலர் தான் இது எஸ்எம்டி ஃபினிஷ். மேலே வந்து ஹை க்ளாஸி கிரே கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எஸ்எம்டி ஃபினிஷிங் அப்படின்னா மேட் ஃபினிஷிங் இல்லாமல் ஸ்மூத் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும். இது ஹை க்ளாஸியும் வந்து கிடையாது. இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பீரோ மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பீரோ தான் இருந்தது. அதே ஃபினிஷிங் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால தான்
அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இது மேட்ச் பண்ண வேண்டி இருந்தது. நீங்கள் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த சைடு வந்து நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இதோட ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பாருங்களேன், அவ்வளோ க்ராஸில் வந்து இருந்தது. அப்படின்னா இந்த பில்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ராஸில் வந்து பில்டிங் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சைடு வந்து வார்ட்ரோப் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கேப்ன்றது வந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த டோரே வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்கோம். இதோட டோர் வந்து பார்த்திங்கன்னா இன்னரில் இருக்கும். இன்னரில் இருக்கும்போது உங்களுக்கு அதோட பார்டர்ன்றது வந்து உங்களுக்கு க்ளீனான்றது வந்து தெரியும். நான் இப்போ டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். நான் இன்னொன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபேக்ட்ரியில் எல்லாத்தையும் மேக் பண்ணிவிட்டு இங்கே சைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதோடய ஃபினிஷிங் வைஸ் வந்து இப்படி இருக்கும். ஆக்சுவலாக ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன், இது வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஸ்பேஸ் வந்து விடணும் அப்படின்ட்டு. ஏன்னா இதில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணணும். பாக்கெட் டோரில் வந்து வார்ட்ரோப்பில் வந்து பண்ணிங்கன்னா இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து கம்மியாக இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு அழகாக வேணும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த செட்டப் ஃபுல்லாத்தையும் வந்து பிரிச்சுட்டு திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். டோர் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாக்கெட் டோர் அப்படின்றது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஃபினிஷிங் வைஸ் வந்து இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இன்னும் வந்து உள்ளே போகும். இவ்வளோ தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் இவ்வளோ தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதோட ஓவரால் ஃபினிஷிங் வைஸ் வந்து இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இன்னர் டோரில் வந்து இந்த மேக்னெட்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து க்ளோஸ் ஆகுது. நீங்கள் அவுட்டர் டோர் வந்து சாஃப்ட் க்ளோஸ் வந்து யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ன்றது வந்து வராது. மேக்னெட்ன்றது வந்து டோர் வந்து இன்னர் டோரில் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரா வந்து கொடுத்துருக்கோம். இதில் கன்சீல்டு ட்ரா இது. ஆக்சுவலாக வந்து ஹேங்கிங்கே கீழே இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராலியே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து கீழே இருக்கிற ஸ்பேஸ் வந்து இப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஹேங்கிங் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா ட்ரா வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த ஹேங்கிங் ஸ்பேஸ்ன்றது வந்து வெளியே வந்துடும். அதோட ட்ரா வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து கன்சீல்டு வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபினிஷிங் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். நான் இன்னொன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். இந்த சைடில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக செல்ஃப் டைப் வந்து இதில் கொடுத்துருக்கோம். இதில் கம்ப்ளீட்டாக வந்து இந்த சைடு செல்ஃப்லாம் வந்து கொடுத்துருக்கோம். இது எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான். வேணும்னா கீழேயும் மேலேயும் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் நார்மல் வார்ட்ரோப் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க, இந்த வார்ட்ரோப் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாக்கெட் டோர் வரும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமானாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் நார்மல் வார்ட்ரோப் வந்து எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இதோட ஃபினிஷிங் வைஸ் வந்து உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். இது லாங் டைம்ன்றது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது கம்ப்ளீட்டாகவே வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே இருக்கிற டோர் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து 2 ட்ரா இதில் வரும். ஆக்சுவலாக வந்து டோர் தனியாக இருக்கும், ட்ரா வந்து தனியாக இருக்கும். இது எல்லாமே தனித்தனியாக செட்டப் வந்து இது. இந்த ட்ரா வந்து தனியாக இருக்கும், டோர் வந்து தனியாக இருக்கும். நீங்கள் ட்ராக்கும் இந்த டோருக்கும் வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் ஃபுல்லாத்தையும் வந்து எதுவுமே எடுக்க தேவை கிடையாது. ஏன்னா கிளைண்ட் வந்து 2த்துக்கும் வந்து லாக் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால தான் 2 லாக்கும் வந்து போட்டிருக்கோம். இந்த செப்பரேட் லாக் வந்து இதில் போட்டிருக்கோம். இதில் வந்து செப்பரேட் லாக். ஏன்னா நடுவில் வந்து பார்ட்டிஷன் வர்றதுனால 2த்துக்குமே வந்து லாக் வந்து போட முடியாதுன்றதுக்காக தான் சிம்பிளாக இருக்கணும், தனித்தனியாக வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் தனித்தனியாக லாக்லாம் வந்து போட்டிருக்கோம். இப்போ நான் கீழே இருக்கிற ட்ரா வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
ஏன்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக இருக்கும். நீங்கள் வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரா வந்து ஓப்பன் பண்ண தேவை கிடையாது. இன்னொன்று என்னென்னா அந்த பில்டிங் வந்து கிராஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு நான் காமிக்கிறேன். இங்கே இருக்கிற அந்த ட்ராவோட ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 இன்ச்சுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அவ்வளோ வந்து பில்டிங் வந்து கிராஸாக இருக்கிறதுனால தான் இந்த சைடு வந்து பீஸ் வந்து போட வேண்டியது இருந்தது. இந்த சைடும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ட்ரா வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது கீழே 100 mm ஸ்பேஸ் வந்து கொடுக்காம வெறும் லெக் புஷ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கீழேயும் வந்து ட்ரா கொடுத்துக்கலாம். பட் என்னென்னா மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் 100 mm ஸ்பேஸ் கொடுத்துட்டு தான் ட்ரா வந்து போட்டிருக்கோம். இதில் ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இந்த லேமினேஷனில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ன்றது வந்து க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் விழுவும். ஏன்னா இது வந்து ஸ்மூத் வந்து ஃபினிஷிங் மேட்டில். அதனால் உங்களுக்கு லாங் வியூவிலேருந்து க்ளீன் பண்ணாலும் தெரியுது பார்த்தீங்களா சில இடத்தெல்லாம். இந்த எஸ்எம்டி வந்து ஃபினிஷிங் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். எப்படின்னா க்ளாஸி வந்து ஹை க்ளாஸியாக வந்து தெரியாமல் இந்த மாதிரி மேட் வந்து ஃபினிஷிங் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ரிச் லுக்ன்றது வந்து இதில் கொடுக்கும். ஆக்சுவலாக வந்து இதில் நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் தான் நான் கிளைண்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணுவோம். இன்னும் க்ளீனிங் ப்ராசஸ் வந்து இருக்குது. இது வந்து ப்ளூ கலர், மேலே லாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரே கலர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த சைடு வந்து ஒயிட் கலர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட் கலர் ஒரு சைடு இருக்கும், ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.